வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சிந்தனைகள். வாழ்வின் நோக்கம். எல்லா உயிர்களும் வாழ நினைக்கின்றன, மனிதனும் வாழ நினைக்கிறான். துன்பமில்லாத இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை அவன் நாடுகிறான். ஆனால் இன்று மனிதனின் வாழ்க்கையில் இன்பம் நிறைந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு எல்லோருக்குமே விடை தெரியும். வாழும் முறையானது வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்பாடாக அமையும் போது துன்பம்தான் வரும். இயற்கையாக கிடைக்க வேண்டிய இன்பம் தடுக்கப்படுகிறது. வாழ்க்கையையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்கேற்ப வாழும் முறை என்ன என்பதையும் அறிந்து கொள்வதுதான் ஞானம். அன்றாட நடைமுறைகளையும் அந்த நோக்கத்திற்கு ஏற்பவே அமைத்து கொண்டாக வேண்டும். இந்த பொறுப்புணர்ச்சி இயல்பாகவே மலர வேண்டும். நாம் தவறுகள் செய்கிறோம். செய்த தவறுகளே துன்பமாக விளைகின்றன. இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு வந்த பின் இனி துன்பம் வராமல் இருக்க வேண்டுமானால் இனியேனும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சி வர வேண்டும். பொதுவாக நாம் செய்யும் தவறுகள் நமக்கு தெரிவதில்லை. பெரும்பாலும் பழக்கத்தின் காரணமாகவே தவறுகள் செய்யப்படுகின்றன. சூழ்நிலை நிர்பந்தத்தால் செய்யப்படும் தவறுகளும் மிகுதியே. புலன் கவர்ச்சியில் இருக்கும் போது, சூழ்நிலை கவர்ச்சியில் நிற்கும் போதும், பழக்கத்தின் அழுத்தத்தால் உந்தப்பட்டு செயலாற்றும் போதும் தவறுகள் தெரிவதில்லை. அதனால் மேலும் மேலும் புலன் கவர்ச்சியில் சிக்குகிறோம், சூழ்நிலை கவர்ச்சிக்கு ஆளாகிறோம். அதனால் மேலும் மேலும் தவறிழைத்து துன்பத்தையே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் வந்த வேலை பிறவியின் நோக்கம் மறந்து போகிறது. பேராசை, சினம் முதலான 6 குணங்கள் வளர்ந்து கொண்டே போகின்றன. விளைவாக பஞ்சமா பாதகங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. 5 பெரும் பழிச் செயல்கள் நாளுக்கு நாள் பெருகுவதை பார்க்கிறோம். இறைவனை பற்றிய எண்ணம் மறைந்து வருகிறது. இந்நிலை மாற வேண்டுமானால் தகுந்த மனப்பயிற்சியின்றி முடியவே முடியாது. ஏனெனில் தவறிழைப்பதும் மனம் இனி தவறு செய்துவிடக் கூடாது என்று தீர்மானிப்பதும் அதே மனம்தான். தவறு செய்யாத வழியை தேர்ந்தெடுத்து ஒழுக்க வேண்டியதும் மனமே. மனதை பழைய நிலையிலேயே வைத்துக் கொண்டு புதிய வழியில் செல்ல முடியாது. மனதின் குறைகளை போக்கியாக வேண்டும். நல்வழியில் தீர்மானமாக நிற்கும் சுயபலத்தை மனதிற்கு ஊட்டியாக வேண்டும். அதை யார் செய்வது? வேறு யார் இங்கே இருக்கிறார்கள்? மனம்தான் தனக்குத்தானே வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். மனம் தன்னை உயர்த்தி கொண்டால் இன்பம் இறையராது இன்பம். மனதை தாழ்த்தி கொள்வதும் உயர்த்தி கொள்வதும் மனிதனிடத்தில் தான் இருக்கிறது. மனம் தனது மூலமான உயிரில் ஒடுங்கி பின்னர் உயிரின் மூலமான இறைநிலையை எய்தினால் அறிவாகிறது. அந்நிலையை பெற்ற மனதினை கொண்ட மனிதனும் தெய்வமும் தரத்திலே. இந்த அற்புதத்தை தான் மனவளக்கலையால் சாதிக்கின்றோம். மனவளக்கலை வெறும் யோகம் மட்டும் இல்லை. மனமாக இருப்பது எது என தெரிந்து கொள்கிறோம். நாம் எதனுடைய ஒரு அங்கமாக இருக்கிறோமோ அந்த இயற்கையை பற்றி தெளிவான விளக்கங்களை பெற்றுக் கொள்கிறோம். நாம் எந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு வாழ்கிறோமோ அந்த சமுதாயத்தை பற்றியும் தேவையான அறிவினை பெற்றுக் கொள்கிறோம். மனம், இயற்கை, சமுதாயம் என்ற 3 கோடுகளுக்குள், முக்கோணத்திற்குள் தான் மனிதன் வாழ்ந்தாக வேண்டும். இயற்கையோ மாற்றப்பட்ட முடியாதது. அதனை மனம் அறிந்து மதிக்கும் அளவில் தான் மனதிற்கு உயர்வு கிடைக்கும். சமுதாயமோ இயற்கையை ஒட்டிய சில விதிமுறைகளுக்கு ஏற்ப அமைந்துள்ளது. சமுதாய வளத்தையும் சமுதாய ஒழுக்கையும் பாதுகாத்து பயனாகிய இன்பம் தூய்க்கும் பக்குவத்தை மனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் விட முக்கியமாக மனம் தன்னையே நன்கு பூரணமாக அறிந்து கொண்டாக வேண்டும். ஏனெனில் எல்லாமே மனத்துக்குள் தான் இருக்கின்றன. எல்லாமே மனத்துக்குள் இருந்துதான் வர வேண்டும். மனத்தின் மகத்துவத்தை உணராதவர் அறிவில்லாதவர்களே. அவர்கள் தனக்கும் சமுதாயத்திற்கும் துன்பம் விளைவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இன்பமும் அமைதியும் மனத்திற்குள்ளிருந்துதான் வர வேண்டும் என அறியாமல் எங்கெல்லாமோ அவற்றை தேடி அலைந்து துன்புறுவார்கள்.